திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கண்டெய்னர் லாரி மீது தனியார் பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் 15 பேர் படுகாயமடைந்தனர். சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரி, கார் மற்றும் தனியார் பேருந்து ஆகியவை அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்து ஓட்டுநர் உட்பட படுகாயமடைந்த 15க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி, பள்ளிப்பட்டு, ஆர்கேபேட்டை தாலுகா அலுவலகங்களில் பணியாற்றி வரும் வருவாய்த்துறையினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 10வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அன்றாட அலுவல் பணிகள் அனைத்தும் முடங்கியதால் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். எனவே விடியா திமுக அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். 12 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்து தூத்துக்குடி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் 12 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் முடிவைத்தானேந்தல் பகுதியைச் சேர்ந்த மாடசாமி என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கின் விசாரணை தூத்துக்குடி சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் மாடசாமிக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிடப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்ற மாவட்ட சுகாதார கூட்டத்தில் சுகாதாரத்துறை அலுவலர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தலவாய் சுந்தரம், மாவட்டத்தில் புற்றுநோய் மையம், தாலுகா அரசு மருத்துவமனைகளில் உடற்கூறு ஆய்வுக்கூடங்கள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். மருந்து தட்டுப்பாடு, மருத்துவர், செவிலியர்கள் பற்றாக்குறை புகார்கள் இருக்கக்கூடாதென அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை சிஜிஎன் கண்டிகை அதிமுக கிளை செயலாளர் முருகேசன் உயிரிழந்த நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருத்தணிக்கோ அரி அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து அவரது திருவுருவப்படம் திறப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருத்தணிக்கோ அரி அவரது திருவுருவப்படத்தை திறந்து வைத்து மலர்தூவி அஞ்சலி செலுத்திய பின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே மகளிர் சுய உதவிக்குழுவில் இருந்த பெண்ணின் பெயரை பயன்படுத்தி கடன் பெற முயல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புஞ்சை புளியம்பட்டியை சேர்ந்தவர் சித்ரா. இவர் மகளிர் குழுவில் உறுப்பினராக உள்ளார். இந்த நிலையில் இவரின் பெயரை பயன்படுத்தி திமுக நகர செயலாளர் சிதம்பரத்தின் மனைவி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் கடன் பெற முயல்வதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பாதிக்கப்பட்ட பெண் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். 10 பேங்க்ல நான் இல்லாமல் எப்படி அவங்க என்ஓசி வாங்கியிருப்பாங்க? இதெல்லாம் கேட்டால் எனக்கு அங்கே நியாயம் கிடைக்கல. நான் நியாயம் கேட்டு இங்கே வந்திருக்கேன். எனக்கு இப்போ இந்த இது நியூஸ் எல்லாருக்குமே போகணும். நான் பாதிக்கப்பட்டேன், என்ன மாதிரி இனி யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் ஒரு முன்னுரிமையாக இருக்கணும். அப்படின்றதுனால தான் இந்த ஒரு விழிப்புணர்வாக நான் எல்லாருக்குமே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இனி எந்த மகளிர் குழுவிலும் இந்த மாதிரி மோசடி நடக்கக்கூடாது. காஞ்சிபுரம் மாநகராட்சி நாராயணபாளையம் பகுதியில் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த குடிநீர் தொட்டியை திமுகவை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் ரமணி பொன்னம்பலம் இரவோடு இரவாக அகற்றியதால் மக்கள் ஆத்திரமடைந்தனர். சின்டெக்ஸ் டேங்கை அகற்றி குடிநீர் குழாய்க்கு செல்கின்ற பைப்புகளையும் அறுத்தெறிந்து விட்டதால் குடிநீரின்றி அப்பகுதி மக்கள் தவித்து வருகின்றனர். அதிமுக நிர்வாகிகள் மக்களுக்கு ஆதரவாக கேள்வி கேட்க பொன்னம்பலம் உள்ளிட்ட திமுகவினர் எங்கள் ஆட்சி, நாங்கள் இப்படித்தான் செய்வோம் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் முறையாக குடிமராமத்து பணி மேற்கொள்ளாததால் ஏரி வறண்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லூர்பேட்டை ஏரி மூலம் சுமார் 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு தேவையான நீரை பெற்று வந்த நிலையில் குடிமராமத்து பணிகளை விடிய அரசு முறையாக மேற்கொள்ளாததால் ஏரி வறண்டு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். சிவகங்கை அருகே ரேஷன் கடை முன்பு கொட்டகை அமைக்க திமுக பெண் ஆதரவாளர் குடும்ப அட்டைதாரர்களிடம் பணம் வசூலித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்குடி அருகே பள்ளத்தூரில் உள்ள ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்க குடும்ப அட்டைதாரர்கள் வெயிலில் காத்திருக்கும் அவல நிலை உள்ளது. இந்த நிலையில் ரேஷன் கடை முன்பு கொட்டகை அமைப்பதாக கூறி திமுக ஆதரவாளரும் ரேஷன் கடை பொறுப்பாளருமான மாலதி குடும்ப அட்டைதாரர்களிடம் 10 முதல் 20 ரூபாய் வசூலித்துள்ளார். இதனை தட்டி கேட்ட முதியவர் ஒருவரை ரேஷன் கடை பொறுப்பாளர் மாலதி ஒருமையில் பேசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியத்தோப்பு எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கரும்பு அரவை செய்வதில் காலதாமதம் ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர்.
எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் புதிதாக அமைக்கப்பட்ட தொழில்நுட்பம் சரியாக வேலை செய்யாததால் கரும்பு அறுவடை செய்த விவசாயிகளும் கரும்பை ஏற்றி வந்த டிராக்டர் ஓட்டுநர்களும் சரியான நேரத்தில் கரும்புகள் அறவை மேற்கொள்ளப்படாததால் பொருளாதார இழப்பு ஏற்படுவதாக தெரிவித்தனர். மேலும் ஆளுங்கட்சியினர் தங்களுக்கு சாதகமான விவசாயிகளின் கரும்புகளை மட்டும் கரும்பு அறுவடை செய்வதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே குழந்தையை கடத்த முயன்ற வடமாநில தொழிலாளியை பொதுமக்கள் கட்டி வைத்து அடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாலப்பாளையம் பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த வடமாநில தொழிலாளி கைக்குழந்தையை தூக்கிச் செல்ல முயன்றுள்ளார். மேலும் ஒரு பெண் குழந்தையை கையை பிடித்து இழுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இருசக்கர வாகனங்களை உடைக்க முயன்றதை தட்டிக்கேட்ட நபரை வடமாநில தொழிலாளி தாக்கியதால் கிராம மக்கள் வடமாநில தொழிலாளியை அடித்து கம்பத்தில் கட்டி வைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வடமாநில இளைஞரை அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் அருகே உள்ள கலர்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் காலை உணவு முறையாக வழங்கப்படுவதில்லை என பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காலை உணவு திட்டத்தின் கீழ் பணியாற்றி வரும் ஊழியரான அம்பிகா என்பவர் சரியான நேரத்தில் உணவு வழங்காததால் குழந்தைகள் பசியில் தவிப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர். அரசியல் தலையீட்டால் அதிகாரிகள் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும் புகார் தெரிவித்துள்ளனர். சாப்பாடு குழந்தைகளுக்கு எந்த குழந்தைகளுக்குமே சாப்பாடு சரியாக போகிறது கிடையாது. அப்போ பிள்ளைங்க சாப்பிட்றது கிடையாது. எல்லாம் பசியில் இருக்காங்க. சாப்பாடுலாம் வேஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க. காலையில் டீச்சர்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடியே பயங்கரமாக பேசுகிறாங்க. இதோட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க. கேட்டால் அவங்கள்ட்ட என்னன்னு கேட்டோம்னா அவங்க எங்களுக்கு எம்எல்ஏ சப்போர்ட் இருக்குது, அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னா அவங்க பேசுகிறாங்க. ஏப்பா அப்படி சாப்பாடில் வேஸ்ட் பண்ணுற, காலையில் வேலைலாம் வந்து சமைச்சு போடு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு எம்எல்ஏ சப்போர்ட் இருக்குது, பிடிஓவில் எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க, எங்கள் வீட்டுக்கார் வந்து ரிப்போர்ட்டராக இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை உங்களாம் முடிஞ்சு நீ பார்த்துக்க, என்ன முடிஞ்சா நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தினர் 18வது நாளாக கைகளில் பதாகைகளை ஏந்தி குடும்பத்தினருடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் பங்கேற்றனர். அப்போது விடியா திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி கைகளில் பதாகைகளை ஏந்தியபடி வலியுறுத்தினர். மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் தொடரும் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் அம்பேத்கர் திருவுருவப்படம் குப்பை தொட்டியில் வீசப்பட்ட சம்பவம் விடிய ஆட்சியில் நிகழ்ந்துள்ளது. ஆத்தூர் நகராட்சியில் திமுகவை சேர்ந்த நிர்மலா பபிதா மணிகண்டன் தலைவராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் நகராட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த டாக்டர் அம்பேத்கர் திருவுருவப்படத்தை நகராட்சியினர் குப்பை தொட்டியில் போட்டுள்ளனர். இந்த செயலில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சுங்கச்சாவடியை கடந்து செல்லாத வாகனத்திற்கு கட்டணம் வசூலித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆரநேரி கிராமத்தை சேர்ந்த மதுரை ராஜன் கனரக லாரி வைத்து தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் இவரது வாகனம் ஸ்ரீபெரும்புதூர் சுங்கச்சாவடியை கடந்து சென்றதாக கூறி வங்கிக் கணக்கில் இருந்து 270 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டதற்கு முறையாக பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது. ஆகையால் பண மோசடி குறித்து நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட வாகன உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். எனக்கு ஒன்றும் புரியல, ரொம்ப சிரமமாக இருந்து கஷ்டப்பட்டோம். நாங்கள் லோனில் வாங்கின வண்டி தான் அது. என் பேரில் கூட இல்லை, பேங்க்கு பேரில் தான் அது இருக்குது. நான் சிரமப்பட்டு இப்போ 1 மாதம் ஓடாத இருக்குதுனாலே எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறேன் ஃபேமிலியில். இப்படி இருந்தும் இந்த தவறு நடக்குது. இது சரி செய்யுமாறு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை மிகவும் பணிவுடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள என்எல்சி நிர்வாகம் தனது 7% பங்குகளை விற்க முயற்சிப்பதை தடுக்க வேண்டுமென தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆண்டுக்கு 2000 கோடிக்கும் மேல் நிகர லாபம் ஈட்டும் என்எல்சி நிறுவனம் தற்போது 7% பங்குகளை உள்நோக்கத்துடன் விற்க முயற்சிப்பதாகவும் தனியார் மயமாக்கும் நோக்கத்தில் மத்திய மாநில அரசுகள் செயல்படுவதாகவும் தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பங்குகளை விற்கும் முடிவை கைவிடவில்லை என்றால் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தொழிலாளர்கள் எச்சரித்திருக்கின்றனர். முழு ஆண்டிலே 2500 கோடி ரூபாய் லாபத்தை ஈட்டி கொடுத்திருக்கக்கூடிய என்எல்சி நிறுவனத்தினுடைய பங்குகளில் 7% பங்குகளை இப்போதைக்கு அவசரமாக விற்று அதன் மூலமாக 2000 கோடியிலிருந்து 2100 கோடி வரையில் மத்திய அரசு பணம் திரட்டவிருக்கிறது. இதற்கு என்ன தேவை என்று தெரியவில்லை.
தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே அசூர் புறவழி சாலையில் வைக்கோல் ஏற்றி சென்ற மினி லாரி ஒன்று மேலே இருந்த மின்கம்பியில் உரசியதால் வைக்கோல் கட்டுகளில் தீ பற்றி எரிந்தது. மினி லாரியை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் வைக்கோல் கட்டுகளை கீழே தள்ள முயற்சிக்க அதற்குள் தீ மளமளவென பரவியது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு படை வீரர்கள் தீயை அணைத்தனர். அதிர்ஷ்டவசமாக மினி லாரி தீ விபத்தில் இருந்து தப்பியது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள ஊரணியை பேரூராட்சி நிர்வாகம் குப்பை கொட்டும் இடமாக மாற்றியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேவதானப்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட 9வது வார்டு பகுதியில் சுமார் 3 ஏக்கர் பரப்பளவில் மேலவளவு ஊரணி அமைந்துள்ளது. இந்த நிலையில் பேரூராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை பேரூராட்சி நிர்வாகம் ஊரணியில் கொட்டுவதாகவும் இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வருவதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நல்ல பயன்பாட்டில் உள்ள ஊரணியை குப்பை கிடங்கா மாற்றினாங்க. திரும்ப அந்த குப்பை கிடங்கை மாற்றிட்டு இப்போ அது எந்த விதமான பயன்பாட்டுக்கு இல்லாமல் ஊரணி இருந்த அடையாளமே தெரியாமல் அழித்து விட்டார்கள். திரும்பவும் அந்த ஊரணியை எங்களுக்கு மீட்டி கொடுக்க வேண்டும். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் சுற்றித் திரிந்த பெண்ணால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கொம்பாடி திருப்பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் வயதான பெண் ஒருவர் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் வயதான பெண்ணை பிடித்து விசாரித்ததில் அவர்கள் 5 பேர் வந்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் அப்பெண் வைத்திருந்த பையில் பிஸ்கெட் பாக்கெட் மற்றும் உடைந்த கண்ணாடி இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வயதான மூதாட்டியை அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மங்களூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கோடங்குடி கிராமத்தில் நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வந்த இடத்தில் தானிய களம் கட்டுவதாக ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் பிடிஓ அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வரை தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக கிராம மக்கள் அறிவித்திருந்தனர். போராட்டத்தை கைவிடுமாறு அதிகாரிகள் வற்புறுத்தியதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதை பற்றி அவங்க பேச விரும்பலை. போராட்டத்தை கைவிட்டதா கையெழுத்து போட கையெழுத்து இதை தான் சொன்னாங்களே ஒழிய மற்ற எங்களுடைய கோரிக்கை அவங்க காது கொடுத்து கேட்கவே இல்லை. நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஊர் பொதுமக்கள் மக்கள் குறைஞ்சபட்சம் 210 ஓட்டு தான் எங்கள் ஓட்டு. இந்த 1வது வார்டு மாட்டில் 210 ஓட்டில் நாங்கள் மைனாரிட்டிங்கும் போது அவங்கள்ட்ட போய் எங்களால் நாங்கள் போய் இல்லை. இந்த ஊராட்சி மன்ற தலைவர் இது வரலையும் 4.5 வருஷத்தில் வெறும் 3 லட்சம் ரூபாய்க்கு தான் ஃபண்டு ஒதுக்கி எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு. கோரிக்கை நிறைவேறும் வரை போராடுவோம் இல்லைண்டா உயிரோட சாவும் மருந்து ஊசி சத்து தான் ஒன்று, வேறு வழி இல்லை. அடமானமாக வைக்கப்பட்ட வீட்டின் பத்திரத்தை திருப்பித் தராத தனியார் நிதி நிறுவனத்திற்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து திருவாரூர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நலத்தம்பி என்பவர் தனது வீட்டை அடமானமாக வைத்து 2,50,000 ரூபாய் கடனாக பெற்றார். நல்லத்தம்பி உயிரிழந்த நிலையில் அவர் இறந்த பிறகு அடமானமாக வைக்கப்பட்ட வீட்டின் பத்திரம் மற்றும் தடையில்லா சான்றுகளை தர மறுத்ததால் அவரது மனைவி ஜோதி வழக்கு தொடர்ந்தார். மொத்தம் 5 லட்சம் ரூபாயை வட்டியுடன் மனுதாரருக்கு வழங்க அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.